நம்மை தெய்வ சபையில் கூட்டி சேர்த்து கர்த்தரை பாட ஆராதிக்க கர்த்தர் நம்ம கிருபை தந்திருக்கிறார். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். சங்கீதம் 37:22 இந்த மாதத்தின் வாக்கு தத்தம். சங்கீதம் 37:22 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். அன்பின் பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு முறை கூட எங்களை தாழ்த்தி ஒப்படுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சபையை போஷித்து காப்பாற்றுகிறவர் நீர். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் ஆண்டவரே அப்பா தாகத்தோடு, வாஞ்சியோடு, எதிர்பார்ப்புகளோடு, தேவைகளோடு நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே இயேசுவே, மனுஷன் முகத்தை பார்ப்பான், நீரோ இருதயத்தை காண்கிறீர். எந்த நிலைமையிலே யார் யார் வந்திருக்கிறோம் என்பதை காண்கிறீர். அடியார்களோடு உடைய வார்த்தையின் மூலமாக அப்பா இடைப்பட்டு பேசி ஆண்டவரே இயேசுவே எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பா கர்த்தாய், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்ற வசனத்தின்படி நான் வந்தது நல்லது, கர்த்தர் எனக்கு நல்ல பங்கை கொடுத்தார் என்று ஒரு ஆத்மாவில் திருப்தியாகி செல்ல உதவி செய்யும். நன்றி அப்பா. எங்களுடைய இருதயங்களை நல்ல நிலமாக மாற்றி வசன விதைகளை விதைத்து 100 பலன் தர கிருபை தருவீராக. பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவீராக, கிருபையாக இருப்பீராக. நம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சங்கீதம் 37:22 அந்த வசனத்தை வாசித்தோம். அதில் முக்கியமான வார்த்தை யாராவது சொல்ல முடியுமா? ஒன் வேர்டு. 2 தடவை ரிப்பீட் ஆகுது. அது 2 தடவை இங்கே ரிப்பீட் ஆகுது. அவரால், ஆமேன். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அடுத்த தடவை அவரால்னு வருது. நான் நெக்ஸ்ட்டுக்கு போகலை. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுதுன்னா என்ன அர்த்தம்னா ஃபுல் பிளெஸ்ஸிங்ஸ், நிரந்தரமான நிலையான நல்ல ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அது குறிக்கிறது. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் இன்ட்ரோடக்ஷனில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் கடகட நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் செய்திக்குள்ளே போகிறேன். கொஞ்சம் ஸ்பீடாக அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது பழைய ஏற்பாட்டில் இந்த வசனத்தை பார்க்குறோம் இல்லையா? சங்கீதம் 37:22 அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். இப்போ அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டதான் நிரந்தரமான உண்மையான ஆசீர்வாதம். புதிய ஏற்பாட்டில் அதுக்கு லிங்க் வசனம் இது ஒன்று தான் கர்த்தர் எனக்கு கொடுத்தது. யாக்கோபு 1:17 ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம், நம்ம மனப்பாடமாக வைத்துக்கொள்ளணும். யாக்கோபு ஹீப்ரூஸ்க்கு அடுத்தது, எபிரேயருக்கு அடுத்தது யாக்கோபு. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு 1:17 வாசிங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. ஆமென். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த உலகத்தில் நம்ம உண்மையா மெய்யான ஆசீர்வாதம், கர்த்தரால் ஆசீர்வாதம் பெறணும்னா அந்த ஆசீர்வாதம் ட்ரூ பிளெஸ்ஸிங் எங்கேருந்து வரும்னா ஹெவனில் உண்டாகணும். ஜோதிகளின் பிதாவினத்திலிருந்து நம்மகிட்ட இறங்கி வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் தான் நம்ம ஆசீர்வதிக்கணும். தானாக ஒரு ஆசீர்வாதம்லாம் அழிஞ்சு போயிடும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போது இந்த வசனத்தை இருதயத்தில் பதித்து கொடுங்க. நான் ஒவ்வொன்றையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஜஸ்ட் ஹிண்ட் மாத்திரம் கொடுத்துறேன். அதாவது நமக்கு ஒன்று தேவை அப்படின்னா ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவர் யாக்கோபு 1:17 பிரகாரம் என்னை ஆசீர்வதியும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, ஹெவனில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தேவன் அதை அந்த நன்மையான ஈவை தருவார். அந்த ஆசீர்வாதங்களை நிச்சயமாக தருவார். ஒரு போதகர் இப்படியாய் சொன்னார், எல்லாரும் சபையில் நம்ம ஊழியக்காரங்க மீட்டிங்கில் சொன்னார், எல்லாரும் ஆராதிக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒருத்தர் மேலே ஆசீர்வாதம் இறக்கணும், அபிஷேகம் இறக்கணும்னு சொன்னால் மேலேருந்து ஸ்பீடாக இறங்கி வரும்போது கொஞ்சம் அப்படி காற்றடிச்சு கிரேஸ் மேலே விழ வேண்டியது அப்படி போய் பென்னி மேலே விழுந்துச்சு. அப்படி கிடையாது. பக்கத்தில் போய் அப்படி விழுந்துச்சு தெரியாமல் போயெல்லாம் அப்படிலாம் விழாது. கர்த்தர் யார் மேலே அந்த ஆசீர்வாதத்தை இறக்கணும்னு வச்சுருக்காரோ அது பரலோகத்துலேருந்து இறங்கி வரும்போது அவங்க சிரசின் மேலே தான் இறங்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தவறு செய்யவே மாட்டார். அப்போ கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதியும். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதுதான் முக்கியம். அவரால் இயேசுவால். இப்போ 5 இன்ட்ரடக்ஷனில் 5 பாயிண்ட் சொல்கிறேன். அடுத்தது நான் செய்திக்குள்ளே போகிறேன். முதலாவது சங்கீதம் 62:1. சீக்கிரமாக டக்குன்னு எடுத்து வாசிங்க.
முதலாவது குறிப்பு, அவரால் நமக்கு என்ன கிடைக்கிறது? சங்கீதம் 62:1. தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரால் என் ரட்சிப்பு வரும். ரட்சிப்பு முதல்ல இயேசுவால, தேவனால் நமக்கு என்ன வருகிறது? ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புல இன்னும் 3 வசனம் இருக்கு, டக்கு டக்குன்னு வாசிங்க. அப்போஸ்தலர் 4:12. அப்போஸ்தலர் எழுதிக்கிறவங்க அப்படியே எழுதிக்கோங்க. அப்போஸ்தலர் 4:12 நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. அப்போ இயேசுவின் நாமத்துல தான் நமக்கு ரட்சிப்பு. யோவான் 3:17 அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்ட்ரோடக்ஷன்ல 5 பாயிண்ட்ஸ், அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றேன். அவரால் நமக்கு என்ன கிடைக்குது? ரட்சிப்பு. யோவான் 3:17 வாசிங்க. அந்த வேர்டை நீங்க கவனிச்சுக்கொண்டே, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவராலே. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அந்த வசனத்தை பார்த்தீங்களா? சொல்ல நீங்க டக்குன்னு எடுத்து வாசிக்கணும். நம்ம எதுக்கு நம்ம பைபிள்லாம் மனப்பாடம் பண்றோம்? எல்லாம் பண்ணா ஸ்பீடா டக்குன்னு எடுத்து வாசி எழுதிக்கணும். அதை கண் அதில் பதிக்கணும். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக, பனிஷ்மெண்ட்டுக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திலே அனுப்பாமல் அவராலே, ஹல்லேலூயா, அவராலே, இயேசுவாலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக, நான் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். எபேசியர் 1:7 வாசிங்க. இந்த ரட்சிப்பு எப்படி வருகிறது? இயேசு வந்தார், ரட்சிப்பு எப்படி வருது? எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரக்கத்தினாலே, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. சால்வேஷன், ரட்சிப்புனா என்னன்னா பாவ மன்னிப்பு. அவரால், சங்கீதம் 67:2 வாசிச்சோம். அவராலே என் டேஷ் வரும். என்ன வரும்? ரட்சிப்பு வரும். எல்லாரும் இங்க இருக்கீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, இன்வால்வ் ஆயிடுங்க. அவராலே என் ரட்சிப்பு வரும். இந்த ஃபர்ஸ்ட், அவரால் எனக்கு என்ன கிடைக்குது? அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். அவரால் அவர் ஆசீர்வாதம். முதல்ல ரட்சிப்பு. ரட்சிப்புனா பாவ மன்னிப்பு. அது எப்படி கிடைக்கிறது? இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது. இப்போ இயேசுவின் ரத்தத்தினால் தான் நமக்கு அந்த ரட்சிப்பு வருகிறது. 1829 1830 1829-30 பாருங்க, ஜார்ஜ் வில்சன் ஒருத்தர் இருந்தார். அவர் யூஎஸ் மெயில், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மெயில் இதில் ஒரு லெட்டர் இதில் பணம் கொஞ்சம் திருடிட்டார். அப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக லா இருந்தது. அதனால அந்த அமெரிக்கா கவர்மெண்ட் அவரை தூக்கு தண்டனைக்கு செலுத்திட்டாங்க. சரிங்களா? ஆனால் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போராடுறாங்க. அவர் திருடு தானே செஞ்சாருனாலும் அது முக்கியமான ஒரு லெட்டர் பணம், அதனால அவரை விடுதலையாக்க முடியாமல் இருந்தது. ஆனால் அந்த நேரம் இருந்த பிரசிடென்ட் பேர் ஆண்ட்ரூ ஜாக்சன். அவர் என்ன பண்ணாரு? இப்போ நம்ம நாட்டில் சட்டம் இருக்கு இல்லையா? பிரசிடென்ட்டுடைய மர்சியில் தூக்கு தண்டனை போனால் கூட அந்த இரக்கத்தினால அவங்க மரண தண்டனைக்கு தப்பி வச்சுக்கலாம். அப்போ அதே மாதிரி அந்த பிரசிடென்ட் என்ன பண்ணாரு? மன்னிப்பை கொடுத்துட்டார், பார்டன் கொடுத்துட்டார். யாருக்கு? ஜார்ஜ் வில்சன். ஓகே, வெரி குட். ஜார்ஜ் வில்சன் மன்னிப்பை கொடுத்தாரு. ஆனால் இந்த ஜார்ஜ் வில்சன் என்ன பண்ணாரு? எனக்கு தேவையில்லை இந்த மன்னிப்பு அப்படின்ட்டார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போராடுறாங்க. இவர் தூக்கு தண்டனைக்கு போகக்கூடாதுன்னு போராடினா, பிரசிடென்ட்டும் எல்லா ப்ரெஷரும் தாங்காமல் சரி ஒழிஞ்சு போகுது, திருட தானே செஞ்சான்னு சொல்லி மன்னிப்பு கொடுத்தா இவர் அந்த மன்னிப்பை வாங்க முடியாதுன்ட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த கேஸ் போச்சு. அப்போ வாதாடின உடனே அப்போ இருந்த ஜான் மார்ஷல் தான் சீஃப் ஜஸ்டிஸ். அவர் என்ன சொல்லிட்டாரு? ஒருத்தங்க கொடுக்குறாங்க அப்படியும், இது ஒரு பாடன் கொடுக்கறது ஒரு டீட் கொடுக்குற மாதிரி, ஒரு சொத்து கொடுக்குற மாதிரி, சுதந்திரம் கொடுக்குற மாதிரி. இப்போ நான் பென்னிக்கு நான் இப்போ 10 லட்சம் கொடுக்குறேன்னா அவன் அதை வாங்கிக்கணும். நான் வாங்க மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? திரும்பி அது எனக்கே வந்துடும். அதே மாதிரி இப்போ கொடுக்குறேன்னு சொல்கிறார் அவர். யார்? அந்த பிரசிடென்ட் பேர் என்ன? தேவையில்லை, ஆண்ட்ரூ ஜாக்சன். அவர் மன்னிப்பு கொடுக்குறேன்றாரு, இவர் வாங்க மாட்டேன்ட்டார். அப்போது சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லிட்டார், வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்போ ஒன்றும் பண்ண முடியாது, அவரை தூக்கு தண்டனைக்கு அனுப்புங்க அப்படின்ட்டார். சரிங்களா? ஆனால் அவரை தூக்கில் போடலை. மறுபடியும் எல்லாரும் போராடிட்டே இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உயிரோட காப்பாற்றணும். கடைசியில் 1841, ஒரு 11 வருஷம் கழிச்சு, இவரை 10 வருஷம் ஜெயிலே இருக்கார். இதெல்லாம் நடந்தது நிஜமா. 10 வருஷம் ஜெயிலே இருந்து 1841 வருஷம் மறுபடியும் என்ன ஆச்சுன்னா, இன்னொரு பிரசிடென்ட் வந்தார், பிரசிடென்ட் மார்டின் மேன் அப்படின்றவர். இப்போ அவர் என்ன பண்ணார்? மறுபடியும் அவருக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்தாரு. அப்போ இந்த
ஜார்ஜ் வில்சன் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு வெளியே வந்து விட்டார். பாருங்க, கொடுத்தாலும் ஒருத்தர் வாங்கிக்கணும். அவராலே என் ரட்சிப்பு வரும். ஏசப்பா வந்து சிலுவையில் ரத்தத்தை சிந்தி நம்மளோட பாவத்துக்கு பரிகாரத்தை முடிச்சிட்டாரு. ஆனால் அவர்கிட்ட வந்து நம்ம கேட்டதை வாங்கிக்கணும். என் ஃப்ரெண்ட்கிட்ட சத்தியத்தை சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இது மாதிரி நான் சொன்னேன், ரத்தம் சிந்தாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது, ஏசப்பா நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக ரத்தத்தை சிந்தி உயிர் கொடுத்தார் அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான், 2000 வருஷம் முன்னாடியே கொடுத்தாரு, அப்போ ஏன் இன்னும் உலகம் பாவத்தில் இருக்குது? அவர் தான் சிலுவையில் ரத்தம் சிந்திட்டார்ல, அப்போ உலகம் முழுக்க பரிசுத்தமாக இருக்கணுமே அப்படின்னா. நல்ல கொஸ்டின், நல்ல கொஸ்டின் தான்ப்பா. இப்போ வந்து சொல்கிறாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில், இது மாதிரி ரின் சோப் வந்து துவச்சா எல்லாம் ஒயிட் ஆகிடுதுன்னு. அப்போ நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் தெரிஞ்சுக்கிறதுனால என் ட்ரெஸ்ஸு ஒயிட் ஆகிடாது. நான் போய் அதை கடையில் காசை கொடுத்து வாங்கணும். வாங்கிட்டு வந்து சோப்பு போட்டு தேய்க்கணும். தேய்ச்சாதான் அது என்ன ஆகும்? ட்ரெஸ் எல்லாம் பளிச்சுன்னு ஒயிட் ஆகும். அதே மாதிரி ஆண்டவராக இயேசு சர்வ பூமியின் பாவங்களையும் நம்ம எல்லாருடைய பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்துட்டாரு. ஆனால் அவர்கிட்ட போய் நம்ம பாவங்களை அறிக்கை பண்ணி கேட்கும் போது தான் அவரால் நமக்கு ரட்சிப்பு வரும். ஹல்லேலூயா. இப்போ அவராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னா அவர்கிட்ட போய் கேட்கணும். நம்ம முதல்ல இந்த கூட்டத்தில் ஒருவேளை இது வரைக்கும் ஒரு தடவை கூட நான் இயேசுவை நான் இன்னும் ஏற்றுக்கலை, நான் அப்படியே வெளியில் நிற்கிறேன்னு சொன்னால் ஆண்டவர் மன்னிப்பு கொடுக்குறாரு. ஆனால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்கணும். ஹல்லேலூயா. கேட்டால் அவர் மன்னிப்பார். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படி தான், நான் ஜீசஸ்ட்ட போகணுமா, எனக்கு ஏசு வேண்டாம், ஏசு வேண்டாம். ஏன்னா அது மான பிரச்சனை. நான் ஒரு ஹிந்து ஃபேமிலியில் பிறந்து வந்திருக்கேன், நான் எப்படி அவர்கிட்ட போய் கேட்கறது? எல்லாமே எங்கள் குடும்பத்தில் இருந்தது, எனக்கு ஒன்றே ஒன்று இல்லை, நிம்மதி இல்லை. ஆனால் அவர்கிட்ட போய் கேட்டதுக்கப்புறம் தான் நான் பெற்றுக்கொண்டேன். ஸோ முதலாவது அந்த இன்ட்ரொடக்ஷனில் இருக்கிற அந்த 5 பாயிண்ட்ஸ், அவராலே எனக்கு என்ன வருகிறது? என்ன வருகிறது? ரட்சிப்பு வரும். ஆமென். மற்றதெல்லாம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 2வது சங்கீதம் 105:5, அவராலே எனக்கு என்ன வருகிறது? வாசிமா. அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே. அவரால் தெரிந்து கொள்ள இருக்கா? வசனம் இருக்கா? நீங்க வசனம் சொல்லும் போது எங்கேயாவது அப்படியே பார்க்காம சங்கீதம் 105:5 நீங்க டக்குன்னு பைபிள் தான் எடுத்து தயவு செய்து பாருங்க. உங்ககிட்ட இல்லைன்னா பக்கத்துல யார்ட்டையாவது இருக்கும், நீங்க டக்குன்னு எடுத்து பார்க்கணும் அந்த ஸ்பீட்ல. ஓகே, சங்கீதம் 105:5 நம்ம என்ன பார்த்தோம்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே. அவரால் எனக்கு என்ன கிடைக்குன்னா, அவர் என்னை தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. சூஸ் பண்றார். யோவான் 15:16 வாசிக்க வேண்டாம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. ஓகே, நான் ஷார்ட்டா சொல்றேன். அடுத்தது 3வது, அவராலே எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது? 1 யோவான் 2:27 வாசிங்க. 1 யோவான் கடைசியில் வரும். 1 John 2:27 எடுத்துட்டீங்களா? ஹீப்ரூஸ், ஜேம்ஸ், பீட்டர், ஜான். 1 John 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாகிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆமென். வசனத்தை கவனிச்சீங்களா? நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ அவரால் என்ன ஆசீர்வாதம்னா, 3வது ஆண்டவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார்? அபிஷேகம். ஹல்லேலூயா. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஆவியானவர் ஒரு தடவை அபிஷேகம் பண்ணிட்டா நம்மை விட்டு அவர் கடந்து போக முடியாது. நமக்குள்ள இருந்து நம்மோடு பேசி நம்ம இயேசுவை போல மாற்றிக்கொண்டே இருப்பார். அதான் 3வது ஆசீர்வாதம், அவராலே பெற்ற அபிஷேகம். இது வரைக்கும் யாராவது இன்னும் நான் அபிஷேகம் பெறலை, ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறேன், எனக்கு இன்னும் அந்த அபிஷேகம் மேலே இறங்கலை, நான் இன்னும் அந்நிய பாஷை பேசலை அப்படின்னா நீங்கள் கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டாதான் பூமியை சொல்லிக்கணும். உம்மால் நான் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகம் எனக்கு வேணும். நீங்கள் தாகத்தோடு கேட்கணும். கேட்டாதான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார். நான் வந்தேன் போனேன் சும்மா வந்தேன்னா கிடைக்காது. அந்த அபிஷேகம் இல்லைன்னா நம்ம பரலோகம் போக முடியாது. கடைசி நாட்கள் இருக்கும், யுத்தங்களையும் செய்யலையும் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். எப்போ என்ன நடக்கும் தெரியாது. ஆண்டவர் வந்தால் நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும்னா அபிஷேகம் வேணும். 4வது சங்கீதம் 106:23 சங்கீதம் 106:23 எடுத்தீங்களா? வாசிங்க. Psalms 106:23 டக்குன்னு வாசிக்கலாம் சத்தமா. ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மோசே ஓடுறாரு, எனக்கு ஊழியமும் வேணாம் ஒன்று வேணாம், ஆடு மேய்ச்சே நிம்மதியாக வாழ்கிறான்னு அவரை போய் பிடிச்சி யார் சித்தமாக இருக்கிற யாரையாவது அனுப்ப மாட்டவரேன்னா நீ தான் வா பார்வன்ட்டு அனுப்புவேன்னு இழுத்துன்னு வந்து அந்த ஜனத்தின் மேலே தேவன் தலைமையாக்குகிறார். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அப்போது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே, இப்போ அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவரோட ஆசீர்வாதத்தில் 4வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சபையில் கொண்டு வந்து நமக்கு ஒரு மெய்ப்பனை தராரு பாருங்க, அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நாமே ஒருத்தரை தெரிந்து கொள்றதில்லை, கர்த்தர் தான் ஒரு சபையை ஏற்படுத்தி ஒரு மெய்ப்பனை ஏற்படுத்துகிறார். அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும், விசுவாசிக்கணும். அதுதான் உண்மை. இப்போ ஏற்படுத்தப்பட்ட அந்த தலைமைத்துவத்துக்கு நம்ம கீழாக இருக்கணும். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே. நம்ம போய் தெரிஞ்சுக்கூடாது, இந்த சபை வேண்டாம், இது கஷ்டமாக இருக்குது, அதை போய் இப்படி இந்த குரங்கு பார்த்துக்கலாம் மரம் விட்டு மரம் தான், அப்படி நம்ம இருக்கவே கூடாது. நம்ம சபையில் வேரூன்றணும். வேரூன்றி நம்ம மேலே வைக்கப்பட்ட மெய்ப்பனுடைய வார்த்தைகளை கேட்டு நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம வளரணும். அப்போது நாம ஒரு லீடரை, ஒரு பாஸ்டரை தெரிந்து கொள்றதில்ல, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே. ஹல்லேலூயா. புரிஞ்சிருச்சா? 4வது 5வது எபிரெயர் 12:5. அநேக காரியங்கள் இருக்கு, ஆனால் இந்த 5 வந்து சொல்லிட்டு போறேன். எபிரெயர் 12:5 டக்குன்னு வாசிங்க. ஹீப்ரூஸ் 12:5. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அவரால் கவனிச்சிங்களா? அவரால் என்ன கிடைக்குதான்? கடிந்து கொள்றார், சிட்சை இருக்கு. ஏசப்பாட்ட வந்து அவரால் ஆசீர்வாதம், அவரால் ஆசீர்வாதம்னா அவரோட ஆசீர்வாதத்தில் இதுவும் இருக்கு. என்ன இருக்கு? அவரால் சிட்சை இருக்கு, கடிந்து கொள்ளுதல் இருக்கு. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? என்ன தப்பு பண்ணாலும் கர்த்தர் அப்படியே விட்டார்னா நம்ம டீலில் விட்ட காத்தாடி மாதிரி எங்கேயாவது பறந்து போய் மரத்தில் மாடி கிழிஞ்சு போயிடுவோம். ஆனால் அவரோட கைக்குள்ளே இருந்தால் அவர் என்ன பண்ணுவார்? திருத்தி கொண்டே இருப்பார், கொஞ்சம் சிட்சிப்பார், கொஞ்சம் அடிப்பார். உடனே ஐயோ போச்சு கர்த்தர் அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு கர்த்தர் மேலே போச்சக்கூடாது. அன்பாக இருக்கிறதுனால தான் சிட்சித்து கடிந்து கொண்டு நம்ம வழிக்கு கொண்டு வரதுக்கு ஆண்டவர் பிரயாசப்படுறாரு. இந்த 5 தான் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. ஸோ அவரால் முதல்ல ரட்சிப்பு. ஹல்லேலூயா. எல்லாரும் இங்கே இருக்கீங்களா? கர்த்தரால், அவரால் எனக்கு ரட்சிக்கணும். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ன ஆசீர்வாதம்? முதல்ல ரட்சிப்பு. அடுத்தது அவரால் தெரிந்து கொள்ளப்படுதல். அது வந்து நம்ம ஞானசாந்தத்துக்கு ஒப்பா சொல்லலாம். 3வது அவராலே அபிஷேகம், அவராலே பெற்ற அபிஷேகம். 4வது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே. அப்போ அவரால் தான் நமக்கு ஒரு சபையும் ஒரு மெய்ப்பனும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அடுத்தது அவரால் வருகிற சிட்சை. இது 5 இருக்கிறது. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். இப்போ 3 ஆசீர்வாதம், அதுதான் செய்தி. there are 3 blessings. அவரால் எனக்கு கிடைக்கக்கூடிய 3 முக்கியமான ஆசீர்வாதங்கள். பிள்ளைங்க எழுதுறவங்க எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் is a perfect blessing, பரிபூரணமான ஆசீர்வாதம். 2வது priceless blessing, விலை மதிக்க முடியாத ஆசீர்வாதம். 3வது பெர்மனன்ட் பிளெஸ்ஸிங், நிரந்தரமான ஆசீர்வாதம். 3ஐயும் நான் விளக்க போகிறேன், நீங்கள் என்னோட கூட சேர்ந்து திருப்பிக்கோங்க. சங்கீதம் 29:11. அவரான ஆசீர்வாதம்னா அந்த ஆசீர்வாதத்தில் என்ன இருக்கிறது? கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் தமது ஜனத்திற்கு டேஷ் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். என்ன அருளி? சமாதானம் அருளி. ஹல்லேலூயா. இந்த பூமியை நம்ம வாழ்ற நாட்களில் நமக்கு மிக மிக முக்கியமானது என்னன்னா சொல்லுங்க, சமாதானம். சமாதானம், அந்த நிம்மதின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது இல்லாமல் நம்ம வாழ்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது வாழ்கிறது வாழாமல் இருக்கிறதுக்கே சமாதானம் ஆகிடும், எல்லாம் வீணாக போயிடும் நம்ம நாட்கள். இப்போ கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, பீஸ் அண்ட் பிளெஸ்ஸிங் கோ டுகெதர். சமாதானமும் ஆசீர்வாதமும் சேர்ந்தே செல்லும். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ன ஆசீர்வாதம்? சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நமக்கு எப்படி சமாதானம் வருகிறது? அந்த வசனம் மாத்திரம் வாசிங்க. ரோமர் 5:1. புதிய ஏற்பாட்டில் நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்புறம் சம்பவத்துக்கு போவோம். ரோமர் 5:1. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலருக்கு அடுத்தது ரோமர். டக்குன்னு எடுத்துட்டீங்களா? வாசிங்க. ரோமன்ஸ் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆமென். தேவனிடத்தில் சமாதானம், பீஸ் வித் காட். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஏசப்பாவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனோட சமாதானம். முதல்ல தேவனோட நம்ம சத்துருக்களாக சண்டை போட்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஏசப்பாட்டை வந்து ஆண்டவரே உங்க ரத்தால கழுவுங்க, உங்களை என்னுடைய ஆண்டவர் ரட்சகமாக ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லும் பொழுது அவரோட நமக்கு என்ன உண்டாகிறது?
சமாதானம். இயேசு கிறிஸ்து மூலமாக தான் அந்த சமாதானம் உண்டாகிறது. இப்போ ஆதியாகமம் 32:26 வாசிங்க. சம்பவங்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடங்களை கற்றுக்கொள்வோம். ஆதியாகமம் 32:26. ஏன் இதை பரிபூர்ண ஆசீர்வாதம்னு பார்க்க போறோம். அவர் நாம் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். ஆமென். இதை யார் சொல்றா நமக்கு தெரியும். நம்முடைய அன்பான யாக்கோபு, முற்பிதாவாக யாக்கோபு சொல்றாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். இவருக்கு என்னங்க குறை இந்த இடத்துல பாருங்க. அட்லீஸ்ட் 4 வைஃப் இல்லையா? லேயா, அப்புறம் ராகேல், ஜில்பால், பில்கால், சரிங்களா? 4, 2 மனைவி, 2 மறுமனையாட்டி, 11 பிள்ளைங்க. இன்னும் பென்யமீன் இன்னும் பிறக்கல. 11 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு, ஆடு மாடு ஒட்டகம் கழுத மந்தை எல்லாம் சம்பாதிச்சு வச்சிட்டார். சொன்னார், கோலுங்கையுமா இந்த யோர்தானை கடந்து போனால் இப்பொழுது 2 பரிகளோட அப்படியே ஆசீர்வாதமாக செழிப்பா இருக்கு. ஆனா இப்போ ஜபத்துல சொல்றாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். என்ன ஆசீர்வாத குறைச்சல் இவருக்கு? இப்போ வாசிங்க 20ஆம் வசனம் 32:20. எல்லாரும் வாசிங்க. ஆதியாகமம் 32:20 பாருங்க. இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்றும் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன், அப்பொழுது ஒருவேளை என் பேரில் தயவாய் இருப்பான் என்றான். அப்போ வெகுமதியை அனுப்பி அவனை டேஷ் படுத்தி கொண்டு என்ன படுத்துறாரு? சாந்தப்படுத்தி கொண்டு அப்புறம் அவர் முகத்தை பார்ப்பேன், என் மேல தயவா இருப்பார். இப்ப என்ன பண்ணிட்டு வந்திருக்காரு இவர் ஐயா? 20 வருஷம் முன்னாடி அவங்க அப்பாட்ட போய் நான் தான் உடைய மூத்த மகனாகி ஏசான்னு சொல்லி அழகாக ஆசீர்வாதத்தை திருடிட்டார். திருடின உடனே இந்த செய்தி ஏசாவுக்கு தெரிஞ்சுன்னா, நீ என்னுடைய ஆசீர்வாதத்தை திருடிட்டியா? ஏற்கனவே சேஷ்டபுத்திர பாத்தியும் எடுத்துட்ட, அப்பாட்டேன்னு வர ஆசீர்வாதத்தையும் திருடிட்ட, இரு எங்கள் அப்பா மறிக்கிற காலம் வரும், அதுக்கப்புறம் உன்னை கொண்டு போடுறான் பாருன்னு பயங்கர கோபமா இருக்கார். அதனால தான் இப்போ ஐயா 20 வருஷம் கழிச்சு சொல்றாரு, நான் அவனை வெகுமதி அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன். நீங்க முன்னாடி படிச்சீங்கன்னா மந்தையா அனுப்புறாரு, ட்ரோ ஆஃப்டர் ட்ரோ. என்ன ஆடு மாடு கழுத எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாரு, ஒட்டகம் எல்லாத்தையும் அனுப்பி கிஃப்ட்ஸு கொடுத்து முகத்தை சாந்தப்படுத்தணும். பாருங்க, இந்த யாக்கோபு எல்லாமே இருந்தது, ஆனால் கர்த்தர்ட்ட கேட்குறாரு என்ன ஆசீர்வாதியம். என்ன இல்லைன்னா இப்போ அவருக்கு அண்ணனோட சமாதானம் இல்லை. அதனால தான் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, யாக்கோபு காரியத்தில் 4 காரியம் இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன் கடகடன்னு. முதலாவது அவருக்கு உணர்வு வந்தது. 20 வருஷம் முன்னாடி பண்ணிட்டுக்கிட்டுன்னு ஓடி போகிறாரு, அவருக்கு உணர்வில். இப்போ திரும்பி வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் அண்ணனை பார்க்கணுன்றப்போ அவருடைய பாவம் தெரியுது. ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோம், பொய் சொல்லி அவருக்கு இருந்த ஆசீர்வாதத்தை திருடி எடுத்துட்டோமே, அவர் முகத்தை எப்படி பார்க்கறதுன்னு சொல்லிட்டு சாந்தப்படுத்தணும், நான் என்னுடைய அப்பாவையும் அண்ணாவையும் ஏமாத்தினேன்னு சொல்லிட்டு உணர்ந்தார். அதுதான் முதல்ல, சரிங்களா? அப்போது இந்த தேவனோடையும் மனுஷரோடையும் சமாதானமாக இருப்பது தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். அதை எழுதிக்கோங்க, த பீஸ் வித் காட் அண்ட் மேன், சரிங்களா? அதான் சிலுவையே அதான் குறிக்குது. இந்த நேராக இருக்கிற கோடு நம்ம தேவனோட சமாதானமாக இருக்கிறதுக்காக தேவன் இறங்கி வந்தார். சைடில் இருக்கிறது மனிதர்களோட நமக்கு சமாதானம் வேண்டும். நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா சமாதானமாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. எல்லாம் இருந்து நம்ம சண்டை இருந்துகிட்டே இருந்தால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. இப்போ நமக்கு என்ன வேணும்னா சமாதானம் வேணும் ஒவ்வொருத்தரோட. இப்போ முதலாவது யாக்கோபுக்கு இருந்தது என்னது? உணர்வு. ரெண்டாவது பாருங்கள், ஆதியாகமம் 32:24. அதாவது பாருங்கள், 3 blessings, பெர்ஃபெக்ட் பிளெஸ்ஸிங்கில் யாக்கோபின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 4 காரியங்களை கவனிக்கிறோம். முதலாவது உணர்வு. இப்போ நமக்கு உணர்வு வேணும், எங்கே தப்பு பண்ணினோம் அப்படின்னு நம்ம உணரணும். ரெண்டாவது உடைவு. 32:24 பாருங்க. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடுறாரு. சரிங்களா? அதான் உடஞ்சு. நீங்க உடைவுன்னு எப்படி சொல்றீங்க? ஓசியா 12:4 எடுத்து பாருங்க. ஓசியா, தானியேலுக்கு அடுத்தது ஓசியா புஸ்தகத்தில் 12:4. என்னத்தை போராடினாரு? குத்துச்சண்டை போட்டாரா? என்ன பண்ணாரு? 12:4. அவன் 1057 1057 பக்கம்
ஓசியா 12:4 வாசிங்க. அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோட பேசினார். பாருங்க, அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். யாக்கோபே நைட்டு முழுக்க என்ன பண்ணீங்கன்னா, நான் ஆண்டவரோட போராடினேன். என்ன போராடினாரு? அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அழுது ஜெபிக்கிறார். ஜென்ஸ் மோஸ்ட்லி கண்ணீரே வராது. கரெக்டாக நம்ம லேடிஸ் எல்லாம் நான் தொட்டாலே நம்ம கண்ணீர் வந்துடும், உடனே அழுதுருவோம். ஆனால் சகோதரர்களுக்கு தேவன் அப்படி உண்டாக்கலை. அவங்களுக்கு கண்ணீர் வருதுன்னா அது எக்ஸ்ட்ரீம் பெயினாக இருந்தால் தான் கண்ணீர் வரும், இல்லைன்னா துக்கமாக இருப்பாங்க, ஆனால் வெளிப்படுத்த தெரியாது. ஆனால் யாக்கோபு அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். இதுதான் யாக்கோபுடைய உடைவு. 20 வருஷமாக எல்லாத்தையும் சம்பாதிச்சிட்டாரு. ஆனால் இன்னைக்கு அண்ணாவோட முகத்தை பார்க்க முடியல. ஏன்னா ஏமாற்றி திருடி கொண்டு வந்துட்டார். உணர்வு வந்துருச்சு. ஆனா இப்போ எப்படி அதை செட்ரைட் பண்றது? கர்த்தருக்குண்டா உடைஞ்சு அழறார். ஆண்டவரேன்னு சொல்லிட்டு பாவத்தை அறிக்கை பண்றார். மூன்றாவது உண்மை 37:27 ஆதியாகமம் பாருங்க. அதே 32:27 அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். கர்த்தர் கேட்கிறார். எல்லாரும் பார்க்குறீங்களா? அதே 32 இருக்கீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க. இங்கே தான் இருக்கீங்களா? பிரைஸ் லார்ட். ஓகே. ஸோ உணர்வு அடைஞ்சான், உடஞ்சி அழுகுறான். இப்போ கர்த்தர் கேட்குறாரு, உன் பேர் என்ன? அப்போ சொல்கிறான், என் பேர் யாக்கோபு. 20 வருஷம் முன்னாடி இதே கேள்விதான் வந்தது ஐயாவுக்கு. மகனே உன் பேர் என்ன? நீ யாருன்னா, நான் உன்னுடைய மூத்த மகனாகிய ஏசா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? நைஸா டேடிய, ஏன்னா அவர் கண் பார்வை தெரியல, நைஸா ஏமாத்திட்டாரு, ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துட்டார். ஆனால் இப்போ ஆண்டவர் ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்குறாரு, உன் பேர் என்ன? உன்னுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் எத்தனை ஆண்டவரை நான் ஏமாத்துறேன், என் பேர் யாக்கோபுன்னு உண்மையை அவர் ஒத்துக்கிறார். 4வது 33:3 பாருங்க. அதே ஆதியாகமம் 33:3 தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி என் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்ப எத்தனை தடவை பாருங்க, அண்ணன் இப்ப எல்லாம் மந்தையெல்லாம் முன்னாடி போயிடுச்சு. இப்போ ஏசா 400 பேரோட வராரு. இப்போ யாக்கோபு பயங்கர பயத்தோட எல்லாரையும் பிரிச்சு வச்சுட்டோன்னா முன்னாடி போறாரு. முன்னாடி போய் ஸ்ட்ரைட்டா போய் அண்ணா அப்படின்னு பேசல. அவர் என்ன பண்றாராம்? தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய், அதாவது வைஃப்ஸ் அண்ட் சில்ட்ரன் முன்னாடி நடந்து போய் 7 விசை, எத்தனை விசை? 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். ஏற்கனவே கர்த்தர் வேற தொடை சந்தை சுடுக்கிட்டாரு, நொண்டி நொண்டி நடக்கிறார் ஐயா. ஆனாலும் எப்படி தாழ்த்தார் பாருங்க, தப்பு பண்ணிட்டோம், எப்படியாவது சமாதானம் வேணும்னு 7 நாளே பூரணத்தை குறிக்குது. அப்போ 7 விசை குனிஞ்சு வணங்கி திரும்பி எழுந்து போய் திரும்பி குனிஞ்சு வணங்கி திரும்பி 7 டைம்ஸ் குனிந்து வணங்கி கிட்ட வர்றார். அப்போ ஏசா என்ன எதிர்கொண்டு ஓடி அவர் கட்டி தழுவி கழுத்தை கட்டி கொண்டு அவர் முத்தம் செய்து இருவரும் அழுதார்கள். பாருங்க, அழிக்கணும் தான் ஏசா வராரு, பழி வாங்கணும் தான் வராரு, யாசத்தை எடுத்துட்டியா அதுக்கு தான் வராரு. ஆனால் இவன் ஃபஸ்ட்டு வெகுமதியில் அனுப்பி சாந்தப்படுத்துகிறான், கர்த்தரோட இப்போ சரி பண்ணுறான். ஏன்னா கர்த்தர் வந்துட்டு சொல்லிட்டார் ஏற்கனவே, தி எல்டர் ஷால் சர்வ் தி யங்கர் சொன்னாரா இல்லையா? ரெபேக்கா ஜெபம் பண்ணுறாங்க, வயிற்றில் ரெண்டும் முட்டிக்கு மோதிக்குதே. ஈசாக்கோட வைஃப் ரெபேக்கா ஜெபம் பண்ணுறாங்க, ரெண்டும் முட்டி மோதினா கர்த்தர் சொல்கிறாரு, உன் வயிற்றில் 2 நேஷன்ஸ் ஜாதிகள் இருக்கு, ஆனால் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் கர்த்தர் சொல்லிட்டார். அதனால தான் இந்த அம்மா ஆசீர்வாதம் வாங்கும்போது நீ ட்ரெஸ்ஸு ஏசா அண்ணன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆசீர்வாதம் வாங்கிடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கர்த்தரோட வழி கிடையாது. கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? ஆனால் ஷார்ட்கட்டில் போனதுனால என்ன ஆச்சு? இவர் வந்துட்டு அண்ணனுடைய கோபத்தை சம்பாதித்து கொண்டார். இப்போ தான் உணர்றாரு, எல்லாம் இருந்தாலும் குறுக்கு வழியில் போகக்கூடாது, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால தான் அந்த 32 சொல்கிறாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். அப்போ சமாதானம் இல்லாமல் என்னதான் ஆசீர்வாதம் இருந்தாலும் அது நிலைக்காது, அது போயிடும். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்போ 4 காரியம் யாக்கோபை போல உணர்வு, நான் என்ன தப்பு பண்ணேன், நம்மளை முதல்ல சரிப்படுத்தணும். 2வது உடஞ்சி அழணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே சமாதானம் ஏன் கெடுது, எனக்கு சமாதானம் வேணும்னு ஆண்டவர்கிட்ட பாவங்களை அறிக்கை பண்ணும். 3வது உண்மை, ஆண்டவர் கேட்குற வார்த்தைகளுக்கு உண்மையாக பதில் சொன்ன. 4வது தாழ்மை, 7 தடவை விழுந்து வணங்கி ஏசா கிட்ட சேரான். அந்த இடத்துல சமாதானம் உண்டாகிறது. நம்முடைய குடும்பத்தில் நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே உம்மால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க பூமியை சுரந்து கொள்வாங்க, நீங்கள் நான் ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தில் எனக்கு சமாதானம் வேணும். ஹல்லேலூயா. இப்போ பாரு, சண்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரே எப்படியாவது ஒரு சமாதானம் வேணும், கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் வேணும். சமாதானம் இல்லைன்னா என்னதான் சம்பாதிச்சாலும் சாப்பிட்டாலும் அதில் ஒரு சந்தோஷமே இருக்காது. சரிங்களா? ஸோ பீஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்
கோ டுகெதர். யாராவது ஒருத்தர் தாழ்த்தி கொடுக்கணும், தப்பு இருந்தால் திருத்திக்கணும். நான் பிடிச்ச மயில் 3 காலுன்னு அப்படி நிற்கக்கூடாது. நம்ம திருத்தி கொண்டு செட்ரைட் பண்ணணும். கணவனும் மனைவியும் உண்மையாக இருக்க வேண்டும். பண விஷயத்தில், போக்கில், வரவில், எங்கே போகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், என்ன செய்கிறோம், எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கும்பொழுது தான் இந்த சமாதானம் உண்டாகும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளெஸிங் இஸ் பெர்ஃபெக்ட் பிளெஸிங், பரிபூர்ணமான ஆசீர்வாதம். அது என்ன? பீஸ் வித் காட் அண்ட் மேன். தேவனோடையும் மனுஷனோடையும் சமாதானத்தை மெயின்டைன் பண்ணணும். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்களா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ரெண்டாவது பிரைஸ்லெஸ் பிளெஸிங், விலை மதிக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. உபாகமம் 33:23 எடுத்துக்கொள்ளுங்கள். டியூட்ரானமி, உபாகமம் 5வது புஸ்தகம், உபாகமம் 33:23. நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவிலே திருப்தியடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீ மேற்றிசையும் தென் திசையையும் சுகந்தரித்துக்கொள் என்றான். நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தியடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பான். கவனிச்சிங்களா? ஆசீர்வாதத்தோட கூட என்ன சேருது? தயவு சேருது. ஓகேவா? ஃபேவர் அண்ட் பிளெஸிங் கோ டுகெதர். கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு கர்த்தர்கிட்ட தயவு இருக்கு. ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்படுறேன்னா என் வாழ்க்கையில் சமாதானம் இருக்குது. தேவனோட எனக்கு சமாதானம் இருக்குது. மனுஷங்களோட எனக்கு கர்த்தர் சமாதானத்தை தந்திருக்கிறார். ரெண்டாவது கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்படுறேன்னா ரெண்டாவது என்ன? கர்த்தருடைய தயவினால நான் திருப்தியாக இருப்பேன். ஃபேவர் நமக்கு கிடைக்கும். அதை ஏற்கனவே நம்ம வசனம் பார்த்துருக்கிறோம். சங்கீதம் 5:12 வாக்குத்தத்தமாக நம்ம கர்த்தர் கொடுத்தார். என்னது? நீ நீதிமானை ஆசீர்வதித்து, கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வி. சங்கீதம் 5:12 வருது. அப்போ அந்த இடத்துல ஆசீர்வாதமும் தயவும், ஃபேவர் ரெண்டும் சேர்ந்து போகிறது. இப்போ ஒரு கதாபாத்திரத்தை பார்ப்போம். யோசேப்பின் வாழ்க்கையில் ஆதியாகமம் 39:4 வாசிங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ரெண்டாவது குறிப்பு என்ன? இட்ஸ் அ விலை மதிக்க முடியாத ஆசீர்வாதம். ஆதியாகமம் 39:4 யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஆமென். யோசேப்புடைய சரித்திரத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இந்த யோசேப்பு 17 வயதுல அண்ணர்களை விசாரிக்க வரும்பொழுது அவனை தூக்கி வித்து போட்டுடுறாங்க. சரிங்களா? இந்த யோசேப்பின் மேல தயவு வைத்து, இப்போ யோசேப்பு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதாவது தயவு இருந்தால் ஆசீர்வாதம் இருக்குன்னா தயவு இருக்குன்னு அர்த்தம். அப்போ யோசேப்பின் மேலே தயவு வைத்து என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த யோசேப்பு யாருன்னா, ஏற்கனவே ராகேல் இறந்து போயிட்டாங்க. சரிங்களா? அந்த கானானுக்கு திரும்பி வரும்பொழுதே வர்ற வழியிலேயே அம்மா இறந்துட்டாங்க. அப்பா மட்டும்தான், யாக்கோபு மட்டும்தான் இந்த யோசேப்புக்கு இருக்கிறார். ஆனால் 17 வயதாகும் போது அண்ணன்கள் பொறாமையினால் குழியில் போட்டு திரும்பி எடுத்து 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போடுறாங்க. ஸோ ஹீஸ் அன் ஆர்ஃபன், அதாவது ஹீஸ் அ சிங்கிள் பாய், சோல் சர்வைவர்னு சொல்கிறாங்க இல்லையா, தனியாக தப்பிச்சேன்னு. அதை மாதிரி அனாதையாக இருக்கிறான். அது மட்டும் அல்ல, 39 கடைசியில் பாருங்கள். ஆதியாகமம் 39:1 கடைசியில் எகிப்து தேசத்தான் போத்திப்பார் எகிப்து தேசத்தான் அவ்விடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். என்னத்தை விலைக்கு வாங்குவோம்? ஏதாவது டேபிளோ சேரோ இல்லாட்டி ஏதாவது ஒரு பொருளை தான் நம்ம வாங்குவோம். ஆனால் யோசேப்பை விலைக்கு வாங்கினான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஒரு கமாடிட்டி மாதிரி, ஒரு அடிமையாக அவன் விற்கப்பட்டான். சரிங்களா? முதலாவது ஒரு அனாதை, ரெண்டாவது அவன் ஒரு அடிமை, ஸ்லேவ். அது போத்திபாரோட வேலைக்காரன் இருந்தாலும் விலைக்கு வாங்கப்பட்டான். அவன் ஒரு அடிமை. மூன்றாவது, சரி கானான்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கானான்லேயே அட்டை விற்றுருக்கலாம், ஆனால் எகிப்து தேசத்தில் கொண்டு வந்து விற்கப்படுறான். அவன் எகிப்து தேசத்தில் ஒரு அந்நியனாக இருந்தான். இதுதான் யோசேப்புடைய ஒரு கஷ்டம். பாருங்கள், God never said there will be no troubles. தேவன் உனக்கு கஷ்டமே இருக்காது அப்படி சொல்லவே இல்லை. யோவான் 16:33 என்ன சொல்லுகிறது? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். நல்ல பி ஆஃப் குட் சேர்ன்னு சொல்கிறார். இப்போ உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்குது? கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்குது. உனக்கு ட்ரபிளே இருக்காது, கஷ்டமே இருக்காது ஆண்டவர் சொல்லலை. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் அந்த ட்ரபிள் இருந்தாலும் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதம். இந்த யோசேப்பு ஒரு அனாதை, ஒரு அடிமை, ஒரு அந்நியன். இந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? இங்கே அனாதையா, அடிமையா இருக்கேன், அந்நியனா இருக்கேன், ஐயோ லாங்குவேஜும் தெரியல, இப்படி எல்லாம் இழந்துட்டேன், எனக்கு அப்பா இருக்காரு ஆனால் உதவி செய்யலை, அண்ணனுங்க இருக்காங்க எல்லாம் பொறாமப்பட்டு என்னை இது பண்ணிட்டாங்க. எவ்வளோ மட்டமான ஒரு நிலைமை. என்ன வயசு?
நல்ல மலர்ந்து வர ஏஜ் 17 டீன் ஏஜ், சும்மா அப்படியே ராஜா மாதிரி குதிச்சு இருக்க வேண்டிய வயசுல அடிமையா இன்னொருத்தர் வீட்டில் போயிட்டு என்ன பண்றான், வேலை செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்கான். ஆனால் வசனம் சொல்லுகிறது யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இவ்வளோ ஒரு மட்டமான ஒரு நிலையில இருந்தாலும் ஆண்டவரால் தயவு கொடுத்து அவன் ஆசீர்வதிக்க முடியுது. ஹல்லேலூயா. ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங். நீங்கள் வீட்டில் போய் நல்லா யோசிச்சு பாருங்க, தனியாக அப்படி எங்கேயாவது நம்மளை விற்று போட்டால் எப்படி இருக்கும் நமக்கு. ஆனால் அந்த இடத்துலையும் அவனுக்கு தயவு கிடைக்கிது. இது எதனால் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கே நம்ம கஷ்டங்கள் இருக்குது. சங்கீதம் 91:15 இருக்குது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் உனக்கு மறுத்துரு அழி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோட இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன். அப்போ ஆபத்து கஷ்டம் எல்லாமே நமக்கு இருக்கு, சரிங்களா? ஆபத்தில் நானே அவனோட இருந்து தப்பு வைத்து கனப்படுத்துவேன். அப்போ கஷ்டங்கள் இருந்தாலும், இப்போ யோசிப்பை போல யாராவது இங்கே கஷ்டத்தில் இருக்கீங்களா, கர்த்தர் சொல்றாரு அவரால் ஆசீர்வதிக்கப்படணும். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க பூமியை சுதைந்து கொள்வார்கள். அவரால் அவர் ஆசீர்வாதத்தில் என்ன இருக்குது, தயவு இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ கீழ்த்தரமாக எல்லாரும் நம்மளை தள்ளி விட்டுட்டா கூட அவருடைய தயவு மாத்திரம் நம்மோடு இருந்ததுன்னா நம்ம டாப் தான். ஹல்லேலூயா. அதுதான் இங்கே நம்ம வாசிக்கிறோம். இப்போ இந்த தயவு எப்படி கிடைச்சது, இது ஏன் நீங்கள் விலை மதிக்க முடியாத ஆசீர்வாதம் சொல்கிறீங்க? 4 வசனம் பாருங்க, 39 ஃபர்ஸ்ட் லைன் வாசிங்க. யோசேப்பு 2ஆம் வசனம் 39:2. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். 3ஆம் வசனம் முதல்ல வாசிங்க. கர்த்தர் அவனுடனே இருக்கிறார் என்றும். போதும். 21 ஃபர்ஸ்ட் லைன் வாசிங்க. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து. 23 முதல் லைன் வாசிங்க. கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும். ஆமென். 4 தடவை சொல்றாங்க. அப்பா, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அநாத, அடிமை, அந்நியன். he is a single person, slave and a stranger. இதை விட மட்டமாக யாராவது போக முடியுமான்னு தெரியல. ஒருத்தர் கூட இல்லை அவனுக்கு அந்த இடத்துல. ஆனால் அப்படிப்பட்டவனோட கர்த்தர் யோசேப்போட இருந்தார். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்று எஜமான் கண்டான். அந்த சிறைச்சாலையில் கர்த்தரோ யோசேப்போட இருந்து. 23ஆம் வசனம், கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும். 4 தடவை ஒரே சாப்டர்ல திரும்ப திரும்ப சொல்றார் பாருங்க. the presence of God. கர்த்தர் மட்டும் நம்மோட இருந்தா நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த தயவு கிடைச்சி கர்த்தர் நம்மளை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் தேவையில்லை, அப்பாவும் தேவையில்லை, அம்மாவும் தேவையில்லை, அண்ணனும் தேவையில்லை, எல்லாம் இருந்து ஒன்றும் உதவலை யோசேப்புக்கு. என்ன கடைசி காலத்தில் பிறந்தாருன்னு யோசேப்புக்கு பல வர்ணம் அங்கி பண்ணி அப்பா அப்படியே யோசேப்புன்னு, அதுவும் ராகேல்கிட்ட பிறந்தனால ரொம்ப அன்பாக இருக்காரு, அதுவும் போச்சு. ஆனால் எவ்வளவு கீழாக போனாலும் கர்த்தருடைய தயவு, ஓ ஹல்லேலூயா, யோசேப்பு இடத்துல தயவு வைத்து, the favor, God's blessing and favor go together. இப்போ கர்த்தர் என்ன ஆசை வச்சிருக்கிறாரு, ஆனால் எனக்கு தயவு தாங்க இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவரே நீங்கள் என்ன ஆசை வச்சிருக்கீங்களா, எனக்கு தயவு இருக்கும். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த இடத்துல கிங் மாதிரி, டாப் மாதிரி ஆண்டவர் வைப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஸோ திரும்பி அந்த 2ஆம் வசனம் 33:2 பாருங்க. கர்த்தர் யோசேப்போடே இருந்தால் அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் ஏவியன் ஆகிய தன் எஜமான வீட்டில் இருந்தான். 3வது, கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்று அவன் செய்கிற ஆவியில் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் எஜமான் கண்டு பார்க்குறாங்க. அச்சா, அதனால தயவு கிடைக்குது. அப்புறம் ஃபால்ஸ் அக்யூசேஷன், தவறான குற்றச்சாட்டுலாம் ஜெயிலுக்கு போயிட்டான். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தன்னுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். 23 கர்த்தர் அவனோட இருந்தபடினாலும். அப்போ ஏது விலையேற பெற்ற விலை மதிக்க முடியாத ஆசீர்வாதம்னா தேவன் யோசேப்போடே இருந்தார். தேவ சமூகம் அவனோடையே இருந்தது. இப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் ஆண்டவர் நீங்கள் என் கூட இருக்கணும்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்ம கூட இருந்தால் எந்த சூழ்நிலையானாலும் சரி நமக்கு தயவு கிடைச்சி அதை நம்ம தாண்ட பண்ணுவார், நம்மளை உயர்த்துவார். அப்போது ஆண்டவரே நீங்கள் என் கூட இருங்கப்பா, இது விலை மதிக்க முடியாத ஆசீர்வாதம். அவரால் ஒரு ஆசீர்வாதம்னா முதலாவது என்ன, சமாதானம். 2வது, அவரால் நான் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கேன்னா என்ன, எனக்கு தயவு இருக்குது. நான் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் தாண்டி போவேன். கர்த்தாவுடைய தயவு, மனுஷ கண்ணில் தயவு கிடைச்சது, தொட்டதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது. அதுதான் யோசேப்பிட்ட ஒரு பயங்கரமான ஒரு இது. அதை வாசிக்க பாருங்க. அவன் காரிய சுத்தி உள்ளவனானான். அதாவது அவன் செய்கிற 3ஆம் வசனம் 39:3, அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். 5ஆம் வசனம் பாருங்க, ரொம்ப பிடிச்ச வசனம். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கிறது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை
ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. கர்த்தருடைய ஆசீர்வாதம், அவரால் ஆசீர்வாதம். அதை தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்றேன். இப்போ கர்த்தர் கூட இருந்தார்னா கை வச்சதெல்லாம் வாய்க்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிலைச்சிருக்குது. ஓ, அந்த மொத்தம் அந்த எஜமான் பார்க்குறான், இந்த யோசேப்போட கர்த்தர் இருக்கிறான்னு ப்ரொமோஷன்லாம் கிடைக்கிது அவனுக்கு. அப்போ நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே நீங்கள் என் கூட இருங்கப்பா, என் கூட இருங்க ஆண்டவரே. அது அந்த மரியாளும் யோசேப்போ என்ன நினச்சிட்டாங்க, ஏசப்பா கூடவே இருக்கார் நினச்சி வீட்டுக்கு வந்துட்டாங்க. நடு வழியில் வந்து பார்த்தா ஜீசஸை காணும். நம்ம நினச்சிக்க கூடாது, ஜீசஸ் என் கூட தான் இருக்கார் நினச்சிக்க கூடாது. கர்த்தர் இருக்கிறாரான்னு நம்ம செக் பண்ணணும். அப்புறம் கூட்டத்தில் காண சொல்லி திரும்பி தேடிக்கிட்டே வந்து எருசலேம் தேவாலயத்தில் வந்து கண்டுபிடிச்சாங்களாம். இது மாதிரி நம்ம சில சமயம் நினச்சிக்கிறோம் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், நினைக்கிறது இல்லை. நீங்கள் என் கூட இருக்கீங்களா இல்லையா ஆண்டவரே? கர்த்தர்கிட்ட கேட்கணும், நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க, வசனத்தால் பேசுங்க எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு அவருடைய சமூகத்தை அப்படியே பிடிச்சிக்கணும். நம்ம என் கூட இருங்க ஆண்டவரே, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, என்னோட கைக்கிரியெல்லாம் ஆசீர்வதிங்க, தயவு கிடைக்க பண்ணுங்க. ஸோ கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இருந்தால் முதலாவது சமாதானம், ரெண்டாவது தேவனோட மனிதனோட சமாதானம், ரெண்டாவது கர்த்தரோட ஆசீர்வாதம். நான் ஒரு ஆள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தா தயவு எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்ஸ், அதனால தான் அது விலை மதிக்க முடியாத ஆசீர்வாதம். புரிஞ்சிச்சா? பிரைஸ்லெஸ் பிளெஸ்ஸிங். உலகமெல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் The presence of God makes a blessing a priceless blessing. தேவனுடைய சமூகம் அவர் மட்டும் நம்மோடு இருந்துட்டா போதும், அது விலை மதிக்க முடியாது. மூன்றாவது ஆதியாகமம் 2:3 கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுறன்னா என்ன அர்த்தம்? முதலாவது அவருடைய சமாதானம் என்னோடு இருக்கிறது, ரெண்டாவது அவருடைய தயவு இருக்கிறது. ஆதியாகமம் 2:3 பாருங்க. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடிந்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆமென். அப்ப கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காருன்னா ஆமென், பரிசுத்தமாக இருப்போம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவரே உங்களுக்கு பேசும்போது கர்த்தர் என்னோடு பேச. ஆதியாகமம் மன்னிக்கணும், யாத்ராகமம் 20:11 வாசிங்க. எக்ஸடஸ் அடுத்த புஸ்தகம், எக்ஸடஸ் 20:11. கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆமென். இது நாளுக்காக இருந்தாலும் சொல்லணும், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை பரிசுத்தமாக்கினார். கர்த்தரோட ஆசீர்வாதம் என் மேலே இருக்குன்னா நான் பரிசுத்தமாக இருப்பேன். எனக்கு எல்லாம் இருக்குங்க, நான் கர்த்தரை ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, சமாதானம் மாத்திரம் இல்லைங்க அப்படின்னா எங்கேயோ கோளாறு இருக்குது, ஆசீர்வாதம் நிறைவா இல்லை. கர்த்தரை ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, ஆனால் தயவு இல்லை, எது செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்குது. அப்போ ஆசீர்வாதத்தில் குறை இருக்குது, தேவ பிரசன்னம் குறையுது. மூன்றாவது கர்த்தரை நான் ஆசீர்வதிச்சிருக்காரு, நல்லா எல்லாம் சாப்பிட்றேன், ட்ரெஸ்ஸு வீடு எல்லாம் நல்லா இருக்குது, பரிசுத்தம் மாத்திரம் இல்லை அப்படின்னா அங்கேயும் ஒரு ஓட்டை வருது. ஐ கால் திஸ் பெர்மனன்ட் பிளெஸிங், நிரந்தரமான ஆசீர்வாதம். ஆண்டவரே நீர் என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டுமப்பா. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், பணம் வேலை இப்படியே போயிட்டு எனக்கு பரிசுத்தம் இல்லைன்னா என்ன இருக்குது? அதனால பரிசுத்தம் தான் முக்கியம். யாத்ராகமம் 32:29 வாசிங்க. யாத்ராகமம் 32:29 மூன்றாவது நம்ம பார்த்து முடித்து விடலாம். அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதினால் கர்த்தர் உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லி இருந்தான். நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி. ஆசீர்வாதம் இருக்கா?
அப்போ அவர் என்ன சொல்றாரு, கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான். மூன்றாவது குறிப்பு, இட்ஸ் a permanent blessing, நிரந்தரமான ஆசீர்வாதம். என்ன? கர்த்தர் அந்த நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். ஆனால் நீங்கள் நான் ஆசீர்வதிச்சா நான் பரிசுத்தமாக வாழ்வேன், எனக்கு பரிசுத்தம் வேணும். இப்போ இந்த சம்பவத்தை சொல்லிடுறேன். மோசே வந்துட்டு இஸ்ரவேலரை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி 6 லட்சம் புருஷர் பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு சீனாய் மலை அடையாளத்தில் கொண்டு வந்துட்டாரு. நான் மேலே போய் கற்பனையை வாங்கிட்டு வரேன் கர்த்தட்டேன்னு சொல்லிட்டு போறாரு. எத்தனை நாள் மலை மேலே இருந்தாரு? 40 நாள் இரவும் பகலும் புசியாம குடியாம வேண்டிட்டு 2 கற்பலைகளை அழகாக கொண்டு வராரு. கொண்டு வந்து கீழே வந்து பார்த்தா இதுங்க கண்ணுக்குட்டி, பொன்னால கண்ணுக்குட்டி பண்ணி டான்ஸ் ஆடி பாவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்த கோவத்தில் கற்பலை உடச்சி போட்டு அப்புறம் அந்த கண்ணுக்குட்டியை தூளுதூளாக உடைச்சி அதை தண்ணியில் போட்டு எல்லாரையும் குடிக்க வச்சு பனிஷ் பண்ணுறாரு. பயங்கர கோவம் வருது மோசேக்கு. அப்போ சொல்கிறாரு, யார் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கா? ஹூ இஸ் ஆன் த சைட் ஆஃப் த லார்ட், கம் டு மீ அப்படின்னு கூப்பிடுறாரு. 26 வாசிங்க. பாளையத்தின் வாசலில் நின்று பாளையத்தின் வாசல் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறது யாருன்னு சொல்லும்போது லேவி புத்திரர் எல்லாரும், அந்த லேவி ட்ரைப் மற்றும் மோசையோட வந்து சேர்ந்துக்குது. அப்போ மோசே சொல்றாரு, எல்லாரும் அவன் பட்டயத்தை எடுங்க, எவன் தான் பாவம் எல்லாம் உருவ குத்தி போடுங்க அப்படிங்கிறாரு. அப்படியே கொலை செய்யறாங்க. அப்போ 3000 பேர் விடுறாங்க. அந்த பாவம் செய்தவங்கள 3000 பேர் விடுறாங்க. அப்போ மோசே சொல்றார், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி உங்களை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணுங்க அல்லது பரிசுத்தம் பண்ணுங்க, sanctify yourselves, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் நான் ஆசீர்வதிச்சா நான் பரிசுத்தமா இருப்பேன். நம்மளால பரிசுத்தம் பண்ண முடியலையா, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்னு கர்த்தர் சொல்றாரு. என்ன பரிசுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். நீங்க கேட்கலாம், இந்த லேவி புத்திரர் இருந்தாங்க, இதுல என்ன பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் சொல்லிடுறேன், நீங்க எழுதிக்கோங்க. சம்பவத்தை வந்து சொல்லிடுறேன். ஆதியாகமம் 49:5-7 வாசிக்கும் போது யாக்கோபு வந்து சபிக்கிறார் இந்த லேவி கோத்திரத்தை. இவங்க கோபக்காரங்க, இவங்க கொன்னவங்க, அதனால இவங்களை இஸ்ரவேல் எங்கே சிதற பண்ணுவேன்னு சொல்றாரு. நீங்க வாசிக்க வேண்டாம். ஆனா மோசே உபாகமம் 33:8-11 வாசிக்கும் போது லேவி புத்திரரை ஆசீர்வதிக்கிறாரு. சபிக்கப்பட்ட இந்த லேவி கோத்திரம் ஆசீர்வாதமா மாறிடுது. அது காரணம் என்னன்னா, கர்த்தருடைய பட்சத்துல வந்துட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ 3வது ஆசீர்வாதம் என்னன்னா, ஆண்டவரே நீ என்னை ஆசீர்வதித்தா நான் பரிசுத்தமா இருப்பேன். நெகட்டிவா சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் புரியும். அதான் நான் நல்லா கர்த்தரை நான் ஆசீர்வதிச்சிட்டாரு, சமாதானம் மாத்திரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்போ அதுக்காக ஜெபிக்கணும். யாக்கோபை போல அந்த 4 குறிப்பு சொன்னேன் இல்லையா? உணர்வு, உடைவு, உண்மை, தாழ்மை சொன்னேன். அடுத்தது கர்த்தரை நான் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, ஆனா என்ன இல்லை, தயவு இல்லை, என்ன செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்குது. அப்படி இல்லை. கர்த்தர் ஆசீர்வதிச்சா தேவ பிரசன்னம் மாத்திரம், கர்த்தர் மாத்திரம் நம்மோட இருந்தார்னா அது விலை மதிக்க முடியாத ஆசீர்வாதம். எல்லாத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். 3வது, கர்த்தர் ஆசீர்வதித்தா நம்மை பரிசுத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் நின்று ஜெபம் பண்ணி முடிப்போமா? எல்லாம் பேக் கொண்டாந்துருக்கீங்க, பைய கூட எல்லாம் கொண்டாந்துருக்கீங்களா? ஆசீர்வாதத்தை கொண்டு போகிறதுக்கு பாஸ்டர் சொல்லுவார் பாருங்க, சர்ச்சைக்கு வரும்போது எதிர்பார்ப்போடு வாங்க, ஆசீர்வாதம் வேணுன்றாலாம் எழுங்க பார்க்கலாம், ஆசீர்வாதமானன்றாலும் உட்காந்துங்க, ஆசீர்வாதம் வேணுன்றாலும் கர்த்தர் பக்கம் வந்துருங்க. ஹல்லேலூயா. என் பக்கம் வராதிங்க, என்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடையாது, கர்த்தர் பக்கம் வந்துருங்க. ஆமென். அவராலே நாம் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். இடத்தை சுதந்திரத்துக் கொள்வோம், இல்லை பூமி சுதந்திரத்துக் கொள்வதற்கு 3 வார்த்தைகள் அருமையாக கொடுத்தாப்புல. பர்ஃபெக்ட் பிளெஸிங்ஸ். அது எப்படி கிடைக்கும்? ஆண்டவரோட சரி வைக்கணும், மனுஷரோட சரிப்படுத்தணும். 2வது ப்ரைஸ்லெஸ் பிளெஸிங். எப்படி வரும்? நமக்கு கர்த்தருடைய சமூகத்தினாலே வரும், கர்த்தருடைய தயவுனாலே நமக்கு வரும். 3வதாக பெர்மனன்ட் பிளெஸிங். எப்படி வரும்? கர்த்தர் பட்சத்தில் வரும்போது, பரிசுத்தமாய் வாழும்போது கர்த்தர் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஒரு பாடலே பாடி நம்ம முடிப்போமா? 476 ஒரு பாடல் இருக்கும் பாருங்க. அங்கே யாக்கோபும் மோசேயை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். ஈசாக்கு தேவனும் நான், அந்த யாக்கோபு தேவனால் அடிமையாய் போன யோசேப்பை தேசத்துக்கு அதிபதியாக்கணும். என் சமூகம் முன் செல்ல வேண்டும், ஒன்றுக்கும் கலங்காதே.
படுமா? என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. ஈசாக்கின் தேவனும் நான், அந்த யாக்கோபின் தேவனும் நான். ஈசாக்கின் தேவனும் நான், அந்த யாக்கோபின் தேவனும் நான். அடிமையைப் போல யோசேப்பை தேசத்தில் அதிபதியாக்கியது நான். அடிமையைப் போல யோசேப்பை தேசத்தில் அதிபதியாக்கியது நான். என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. சமூகம் என் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. என்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. உன் சமூகம் என் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. என்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை ரட்சித்திருக்கிறார், உங்களை அபிஷேகித்திருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னும் ரட்சிக்கப்படாமல் ஞானசம் எடுக்காமல் யாராவது இருப்பீங்கன்னா ஒப்பு கொடுங்க. குடும்பத்தில் யாராவது இருந்தால் ஒப்பு கொடுக்க வைங்க. கர்த்தர் அவராலே ரட்சிக்கப்படுங்க, அவராலே அபிஷேகம் பெறுங்க. ஓ ஹல்லேலூயா. அவராலுடைய ரத்தத்தினாலே கழுவப்படுங்க, அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருங்க, அவராலே அபிஷேகம் பெற்றவர்களாக இருங்க. போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கும். சமாதானம் தந்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஓ அந்த ஆசீர்வாதத்தை பெற்று இந்த உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டும். அந்த ஆசீர்வாதம் என்னென்ன? ஆண்டவருடைய தயவினால் கிடைக்கிற ஆசீர்வாதம். ஓ ஹல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம் பரிசுத்தனால் கிடைக்கிற ஆசீர்வாதம். அன்பு கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே வருகிறோம். காலை தொடங்கி மட்டமாக கர்த்தர் கிருபையாக உடைய சமூகத்திலே இருக்கும்படியாக உம்மை பாடுவோம், துதிக்கவும், ஆராதிக்கவும், பிறருக்காக ஜெபிக்கவும், கர்த்தருக்கென்று கொடுக்கவும், கர்த்தருடைய வார்த்தை கேட்கவும், அடியார்களை பாராட்டின எல்லா கிருபைக்காக சோத்திரம். போதும் எங்களோடு பேசுகிறீங்கப்பா. அன்று ஒவ்வொருவரோடும் தனித்தனியாக பேசியிருக்கீங்க. இந்த வார்த்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு நாங்கள் இந்த வார்த்தைக்கு அந்த எதிலே குறைவுள்ளவராக இருக்கிறோமோ அதை சரிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, மனிதரோடு சமாதானம் ஆக வேண்டுமா? தேவனோடு சமாதானமாக வேண்டுமென சமாதானம் உதவி செய்யுங்கப்பா. யோபு சொன்னது போல அவரோடு நீ பழகி சமாதானமாக இருக்கும், அப்போது நன்மை உண்டாக சொல்லப்பட்டிருக்குப்பா. கர்த்தரோடு சமாதானமாக இருக்கும், அந்த மனிதரோடு சமாதானம் இருக்கும். எங்களுக்கு அந்த உணர்வை தாங்க, எங்களை உடையுங்க, எங்களை நடத்துங்கப்பா. ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. உடைய வார்த்தையின் பிரகாரமாக எங்கள் கர்த்தர் எங்களோடு இல்லைன்னா எங்களுக்கு தயவே இல்லைப்பா. நீர் எங்களோடு இருக்க வேண்டும்ப்பா கர்த்தாவே. இயேசுவே, இந்த உலகத்தில் யார் எங்களோடு இல்லைனாலும் பரவாயில்லப்பா. ஆனால் இந்த உலகத்தில் முடிவு போன சதா நாட்டில் உன்னோடு இருக்குன்னு சொன்னேன். இந்த உலகத்தில் இருக்கிற எங்களுக்கு பெரியவராப்பா. இந்த பெரியவர் எங்களோடு இருந்தால் போதும் மாட்டேன். தாவீது சொல்கிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் மதியை தாண்டுவேன்ப்பா. கர்த்தர் எங்கள் பக்கத்தில் வலது பக்கத்தில் இருக்கும்போது மனுஷன் செய்வான். கர்த்தர் எப்போது முன்பாக வைத்திருக்கிற அசைக்கப்படலும் சொன்னாப்பா. கர்த்தர் எங்களோடு இருப்பீராகப்பா. கர்த்தருடைய ஆவியான என்னோடு இருப்பீராகப்பா. கர்த்தாவே இயேசுவே, அதற்காக நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னோடு இருங்க, ஆண்டவரே என்னோடு இருந்து ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே என் மேலே தயவு வைங்கப்பா.
யோசிப்போடு இருந்தது போல் என்னோடு இருப்போங்கப்பா. என்னை பசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உங்கள் பட்சத்தில் இருக்க என்னை உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் அப்படியாக என்னால் இடைப்பட்ட ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற இந்த வார்த்தை நேராக தங்களை சரிப்படுத்திக் கொள்கிற பிள்ளைகளுக்கு தேவையான கிருபை தருவேன். இப்போதே நம்முடைய கரம் ஒவ்வொரு மேலே வைத்து ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வாரத்திலே கர்த்தாவே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எந்த ஆசீர்வாதத்தை காத்திருக்கிறார்களோ இந்த சங்கீதம் 37:22 பிரகாரமாக அவராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே சுதந்திரத்துக்கு சொன்னீங்களப்பா. இன்னும் சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை நாளிலே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். எல்லாம் துதி கனமை உமக்கே செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் கொடுத்த காணிக்க தசமங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பீடா. ஆமென். சொல்லுவேன் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய ஆத்மம், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோட கர்த்தருடைய வருகை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரோட ஆசீர்வாதங்களோடு இருப்போம். சண்டே கிளாஸ்